இளம் வயதில இந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அதிகரிச்சு வரதுக்கான முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுல முதல் விஷயம் நம்மளோட கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிறது. ஒபிசிட்டி இருந்தா கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கும். ஒபிசிட்டி ஏன் வருது அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் மற்றும் லேக் ஆஃப் எக்ஸர்சைஸ் எந்த உடற்பயிற்சியுமே செய்யாம இருக்கக்கூடிய ஒரு செடென்டரி லைஃப் ஸ்டைலுக்கு இருக்கக்கூடிய ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய ஸ்மோக்கிங், ஆல்கஹால் போன்ற பேட் ஹேபிட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம ஜெனட்டிக் அப்படின்னு பார்த்தாலும் கூட, அடுத்த விஷயம் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் தான் பார்ப்போம். லைஃப் ஸ்டைலில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது உணவுகள். எடுக்கக்கூடிய உணவுகள் கரெக்டான கலோரிஸில் டெய்லி எடுக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். அதில் அதிகமான கலோரிஸ் கொண்ட உணவுகள் தொடர்ந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம், எந்த ஒரு உடற்பயிற்சியும் செய்யாமல் இருக்கோம், செடென்டரி லைஃப் ஸ்டைலில் இருக்கோம் அப்படிங்கும்போது உடல் பருமன் அதிகரித்து அதுக்கு ஃபஸ்ட்டு வரக்கூடியது பிளட் ப்ரெஷர்ஸ். பிளட்டில் நம்மளோட லிபிட் ப்ரொஃபைல், எல்டிஎல், ஹெச்டிஎல் இது எல்லாமே வந்து ரொம்ப ட்ரைக்ளிசரைட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாகி பிளட் ப்ரெஷர்ஸ் உண்டாகும் ஃபஸ்ட்டு விஷயம். பிளட் ப்ரெஷரே வந்துட்டு ஃபஸ்ட்டு யாரும் செக் பண்ண மாட்டாங்க. அடுத்த ஸ்டேஜ் எப்போ வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வருதோ அப்போ தான் போய் செக் பண்ணுவாங்க. இந்த பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, ட்ரைக்ளிசரைட்ஸ், லிபிட் ப்ரொஃபைல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. இன்றைய காலகட்டத்தில் இந்த கொரோனரி ஆர்டரி டிசீஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது.